சென்னையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்ற கர்ப்பிணி பெண் காவலருக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படாததால் தாயும் சேயும் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணாநகர் காவலர் குடியிருப்பைச் சேர்ந்தவர் மேனகா. இவர் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் காவலராக பணியாற்றி வந்துள்ளார். மேனகாவிற்கும் காவலர் சுகுமாரன் என்பவருக்கும் கடந்த ஆண்டு மே மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் மேனகா கர்ப்பிணியாக இருந்துள்ளார். கடந்த மாதம் 29ஆம் தேதியன்று மேனகாவிற்கு காய்ச்சல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் அமைந்தகரையில் அமைந்துள்ள மகப்பேறு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மேனகா சென்றுள்ளார். அங்கு சிகிச்சை அளித்தும் மேனகாவிற்கு காய்ச்சல் குறையாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. டெங்கு காய்ச்சலாக கூட இருக்கலாம் என கடந்த 31ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கர்ப்பிணி மேனகா சிகிச்சைக்கு சென்றுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேனகாவிற்கு முதல் நாள் சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும், காவலர்கள் அதிகாரிகள் பார்க்க வந்த பின்புதான் காவலர் என்பது தெரிந்ததை அடுத்து மேனகாவிற்கு சிகிச்சை அளிக்கவே ஆரம்பித்தார்கள் எனவும் மேனகாவின் சகோதரி தெரிவித்துள்ளார். கேக்குறாங்க, ஆபரேஷன் பண்ணவங்க வந்து என்ன உனக்கு அமைதியா வயிறு வலிக்குதான் செய்யும் அப்படின்னு நெக்கிலா பேசினாங்க சார். அங்க நான் அதை என் கண்ணால பார்த்தேன் சார். அப்புறம் தான் சார் எங்க அக்கா பயந்துச்சு, இங்க நமக்கு வேணாம், நம்ம வேற இடத்துக்கு போயிடலான்னு கிளம்பி வந்துச்சு சார். எங்க அக்கா ஆபீசர்லாம் வந்த பிறகுதான் சார் எங்க அக்காவுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாங்க. எதுவுமே சொல்லல சார் எங்க கிட்ட. ஊசி போட்டாங்க சார். அவங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் பிறகுதான் சார் ட்ரீட்மெண்ட்டே வைங்க. மேலும் மேனகா வேறு மருத்துவமனைக்கு செல்ல புறப்பட்டதாகவும், வாசலில் வைத்து தடுத்து நிறுத்தி மேனகாவிற்கு சிகிச்சை அளிப்பதாக மருத்துவமனை ஊழியர்கள் மேனகாவை அழைத்து சென்றதாகவும் அவரின் உறவினர் தெரிவித்துள்ளார். பாப்பாவுக்கு கோவம் வந்து, ஏன் ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பண்ண மாட்டீங்க, நாங்க வெளியில போய் பார்த்துன்னு ஏந்து வெளியே வந்துச்சு. வெளியே வந்த பாப்பா திருப்பி கூட்டுமையை அவங்க அட்மிட் பண்ணாங்க, ஈத்துன்னு போயிட்டாங்க. ஈத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் சரியா ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்கல. அதான் நான் சொல்லுவேன். மேனகாவிற்கு ஊசி போட்ட பின்னர் சுயநினைவை இழந்து காணப்பட்டு அவர் இறந்து விட்டதாகவும் மேனகாவின் தாயார் தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி மேனகா இறந்ததை அடுத்து கருவில் உள்ள குழந்தையும் இறந்துள்ளது. சரியான சிகிச்சை அளிக்காததுதான் இறப்பிற்கு காரணம் என தாய் கதறி அழுதுள்ளார். வெளியே போன பிள்ளைய எங்களை விடுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் விடுங்க, நாங்க வேற ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறோம்னு சொன்ன பிள்ளை கேட் வரைக்கும் போன பிள்ளை கேட்ல பிடிச்சி எடுத்துட்டு உள்ள படுக்க வச்சிருக்காங்க. அப்ப என்ன சார் பண்ணிருக்காங்க? வெளியே போயிருக்காங்க புள்ள. இது மாதிரி வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சரியா குடுக்கல, என்ன அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டு இந்த புள்ள போயிருக்கு. போன புள்ளைய வந்து ஒரே மறுநாள் தான் சார் நடந்தது இது. ஆமாங்க சார், அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. நர்ஸு கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் இங்க சரியில்லை, நீ விட்டுருங்க, நான் பிரைவேட்ல பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது விட வெடித்தானே அந்த பொண்ணை. அப்புறம் சார் உள்ள கூட்டு வந்து படுக்க வச்சு என்ன சார் பண்ணிருப்பாங்க? அப்ப பெண் காவலர் மேனகாவிற்கு குழந்தை பிறக்கவிருந்த நிலையில் தாயும் சேயும் உயிரிழந்ததை கண்டு சக காவல் அதிகாரிகள் துயரமடைந்துள்ளனர்.